ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப நாள் கழித்து சீம்பால் கிடச்சிச்சிங்க. அதை காய்ச்சிட்டு அது எப்படி காசுறேன்னு பாருங்கள். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சீம்பால். அது காய்ச்சிக்கிட்டே அப்படியே வீட்டு வேலை அப்படியே சின்ன சின்ன வேலை செஞ்சிட்டு இருந்தேங்க. பாத்திரம் விளக்கிட்டு காலையில் துணி துவைச்சதெல்லாம் மடித்து வச்சுட்டு வீட்டை கூட்டிகிட்டு அப்புறம் ஒவ்வொரு வேலையாக சின்ன வேலை செஞ்சிட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? நான் வந்து இட்லி போர்டில் தான் செய்வேன். ஒவ்வொருத்தர் குக்கரில் செய்வாங்க. அது எப்படின்னு எனக்குலாம் தெரியலைங்க. இது எங்கள் மாமியார் பழக்கம். அப்படியே இட்லி போர்டில் தான் செய்வேன். ஒரு அரை மணி நேரம் ஆணுச்சிங்க. அந்த அரை மணி நேரத்தில் தான் இந்த வேலைலாம் செஞ்சேன். பாத்திரம் விளக்குறது, காலையில் துவைச்ச துணி எல்லாத்தையும் இப்போ போட்டு மடித்து வச்சது, இதெல்லாமே கரெக்டாக அரை மணி நேரம், 25 நிமிஷம் வந்து 30 நிமிஷம், அரை மணி நேரம் தாங்க ஆணுச்சு. வந்துச்சிங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸுங்க. இது உங்களுக்கு பிடிக்குமான்றத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நைட்டு என்ன சமையல் செய்கிறதுன்னு பெரிய பிரச்சனைங்க எங்கள் வீட்டில். எது செஞ்சாலும் தான் எங்களுக்கு பிடிக்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு குறை சொல்ல தான் போகிறாங்க. இருந்தாலும் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறோம். அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டாது ஏதாவது ஒன்று செஞ்சு தானே ஆகணும். அப்படியே வெளியில் வந்து பார்த்தேன். இன்றைக்கி வந்து நிலா ரொம்ப அழகாக இருந்துச்சு. பௌர்ணமி நிலாவை விட இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆரஞ்சியும் ரெட்டும் கலந்த மாதிரி. அதை அப்படியே பார்த்துக்கிட்டு என்ன குழம்பு வைக்கிறது ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருந்தேன். முடிவு பண்ணிட்டேன் என்ன குழம்பு வைக்கிறதுன்ட்டு. பார்க்கலாம் வாங்க என்ன குழம்பு வைக்கிறதுன்ட்டு. சாப்பாடு செஞ்சுட்டேன். அடுத்தது தக்காளி ரசம். பார்த்தீங்களா? தக்காளி ரசம், அப்புறம் கடலப்பட்டை சட்னிங்க. எங்கள் ஊரில் கடலப்பட்டைன்னு சொல்லுவோம், உங்கள் ஊரில் இது என்னன்னு சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், டாடா.